அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும்னா என்னோட 26 பெட்ச் தியரி கிளாஸ் சரியா தெர்மல் பிசிக்ஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். படிச்சிருக்கிறதெல்லாம் முக்கியமான பகுதி தான், பட் இருந்தது இப்ப படிச்சவங்களோட ஒப்பிடுங்க இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியா இருக்கு. நல்ல பிராக்டிகல் எல்லாம் இருக்கு, நல்ல பிராக்டிகல் இன்ட்ரெஸ்டான கேள்விகள், நல்ல பெரிய கேள்விகளாக மில்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு எஸ்ஏ டைப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் முழுமையான ஒரு பகுதியா வரக்கூடிய மாதிரி எல்லாம் இந்த பகுதியில சேர்க்க வைக்கிறது. சரி, ஓகே. அடுத்தது இன்னைக்கு நாங்க கதைக்க போறது இந்த 4.5 தான். பட் இது யாரோட ரிலேட்டடா, நான் இது மொத்தமா தான் இந்த இடத்துல கதைக்க போறேன், தலைப்பு நான் போட்டுட்டு. பட் நான் இந்த இடத்துல முதலாவது ஸ்டார்ட் பண்ணின உடனேயே கதைக்கிற கதையெல்லாம் அந்த அடுத்த பகுதி வரும், நிலை மாற்றம் ஒரு சப்ஜெக்ட் வரும். ரைட், எல்லாத்தையும் பார்ப்போம். நான் எல்லாத்தையும் பேசிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது செய்ய ஒவ்வொரு பகுதியிலாக அதை கொண்டு வருவேன். சரி, இப்ப நீங்க தலைப்பு போடுங்க. சரியா, தலைப்பு போடுங்க. 4.5 சரியா, 4.5 4வது யூனிட்ல 5வது சாப்டர் நாங்க கதைக்கிறோம். 4.5 எஸ், வெப்ப பரிமாற்றம். வெப்ப பரிமாற்றம், வெப்ப பரிமாற்றம், வெப்ப பரிமாற்றம். தலைப்பு போடுங்க, வெப்ப பரிமாற்றம். சரி, வெப்ப பரிமாற்றம். முதலாவது வழக்கம் போலதான் நாம ஒரு சாப்டர் படிக்கிறது, அந்த சாப்டருக்குள்ள நம்ம என்னென்ன பகுதியெல்லாம் நம்ம பார்க்கணும்ன்ற விஷயத்த முதலாவது கதைச்சுக்குவோம். சரியா, நம்பர் 1 இந்த வெப்ப பரிமாற்றத்துல நம்பர் 1 நோட் பண்ணுங்களா. நம்பர் 1 எழுதுங்க, வெப்ப கொள்ளளவு. அது என்னங்கிற விஷயத்த கதைக்கணும். வெப்ப கொள்ளளவு, வெப்ப கொள்ளளவு, வெப்ப கொள்ளளவு. நம்பர் 2 திண்மங்களினதும் திரவங்களினதும். சரியா, திண்மங்களினதும் திரவங்களினதும். திண்மங்களினதும் திரவங்களினதும். கவனமா இருக்குமா? இங்க வெப்ப கொள்ளளவு. சரியா, திண்மங்களின திரவங்களினதும். தன் வெப்ப கொள்ளளவு. இன்றைய வழக்கம் போல சமன்பாடுகள், வரைவிலக்கணங்கள்லாம் வரப்போகுது. எதையுமே நாங்க பாடம் மாத்தோம். ஞாபகம் இருக்குதா? நம்ம முன்னால அந்த நிட்டல் விரிப்புணம் சார்ந்தெல்லாம் கதைக்க இருக்கு. சரியா, ஆல்பா சமன் L1 into தீட்டாவின் மேல டெல்டா எல். நெட்டல் விரிவு குணகம் என்றா ஓரலகு நீளத்தை, பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஓரலகமாக, ஓரலகு நீளத்தை ஓரலகு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்தும் போது அடையிற நீட்சியைத்தான் சொல்வது நீட்டல் விரிவு. சரியா, ஓரலகு நீளத்தை ஓரலகு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்தும் போது அடையிற நீட்சி நீட்டல் விரிவு குணம். நான் சொன்னேன், சமன்பாடுகளை வச்சு வரைவிலக்கணங்களை துல்லியமாவும் தெளிவாகவும் கதைக்க தெரியும். அப்ப இதே மாதிரி தான் இங்கேயும் நாங்க எல்லா வரைவிலக்கணங்களையும் சமன்பாட்டின் ஊடாக என்ன செய்யலாம், தெளிவாக கதைச்சுக்கலாம், தெளிவாக பேசலாம். ரைட், ஓகே. நம்பர் 3 வாயுக்களின் மூல வெப்ப கொள்ளளவு. வாயுக்களின் 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 மூல மூல வெப்ப கொள்ளளவு. வாயுக்களின் மூல வெப்ப கொள்ளளவு. நம்பர் 4 வாயுக்களின் மூல வெப்ப கொள்ளளவு. நம்பர் 4 ரைட், முக்கியமான ஒரு பகுதி தான். நம்பர் 4 கலவை முறையினால் எழுதும். கலவை முறையினால், கலவை முறையினால், கலவை முறையினால் திண்மங்களின் கலவை முறையினால் திண்மங்களின் கலவை முறையினால் திண்மங்களின் தன் வெப்ப கொள்ளளவை, தன் வெப்ப கொள்ளளவை, தன் வெப்ப கொள்ளளவை, கொள்ளளவு துணிதல், தன் வெப்ப கொள்ளளவை துணிதல்.
கலவை முறையினால் திண்மங்களின் தன்வெப்ப கொள்ளளவை. நம்பர் 5 நியூட்டனின் குளிரல் விதி. நியூட்டனின் குளிரல் விதி. நியூட்டனின் குளிரல் விதி. நம்பர் 6 நியூட்டனின் குளிரல் விதி. நம்பர் 6 குளிரல் முறையினால் திரவங்களின் தன்வெப்ப கொள்ளளவை குறித்தல். சரி, குளிரல் முறையால திரவங்களின் தன்வெப்ப கொள்ளளவை குறிக்கலாம். திரவங்களின் தன்வெப்ப கொள்ளளவை. குளிரல் முறையினால் திரவங்களின் தன்வெப்ப. இவ்வளவு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம் நோட் பண்ணியிருக்கிறது. சரி, இப்ப வாங்க. முதலாவது இந்த பகுதிக்குள்ள வாரதுக்கு முன்னால எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்க கதைக்க போறோங்கிற கதையை நான் முதலாவது கதைச்சிட்டேன். இந்த சாப்டர் வைஸா நீங்க பாக்குறீங்க. பட் இந்த பாடத்துல நோக்கம், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. நான் அதெல்லாம் அந்த பாடம் வரைக்கும் நான் கதைச்சிருக்கேன். இதுக்கு முன்னால இந்த வாயு இயக்கப்பட்ட போகை நாம் ஏன் படிச்சோம்ங்கிற கதை முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சது அந்த பாடம் என்னத்தை நோக்கி நகருங்கிற விஷயத்துல. சரி, ஓகே. இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் தெர்மல் பிசிக்ஸ், அதாவது வெப்பம் தொடர்பான பௌதிகவியலை தான் நம்ம இந்த இடத்துல படிக்கணும். அதுல வெப்பம்ங்கிறது எங்களுக்கு சக்தி. இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து நாம இன்னும் சக்திங்கிற ஒரு வேர்டை நாம இன்னும் கொண்டு வரோம். வாயு மூலப்பொருள் இயக்கப்பாட்டு சக்திங்கிறதெல்லாம் என்னன்னா நிறைய வெப்பநிலையை கூட்டி அதுக்குள்ள எப்படி சக்தி எனர்ஜி மாற்றம் வருதுன்ற மாதிரிலாம் கருத்து. வெப்பத்தை நேரடியாக ரிலேட்டட் பண்ணி அந்த வெப்ப சக்தியை பத்தி நாம இன்னும் கதைக்கிறோம். இனித்தான் நாம் இந்த இடத்துல கதைக்க போறோம். அதை கதைக்கிறதுக்காக தான் இந்த பாடங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகும். சக்தி தொடர்பான இந்த மெக்கானிசம், வெப்ப சக்தி தொடர்பான இந்த மெக்கானிசத்தை எப்படி நாங்க கையாளும் என்கிற கதை தான் இந்த 4.5 and 4.6 நம்மள்ட்ட கதை. 5 to 6 இதுதான் கதையை. சரி, ஓகே. நான் சொல்ல விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கதைக்க போறேன். சரியா? அதுல என்ன நடக்காத விஷயத்த தெளிவா விளையுங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் ஏன் நாம கதைக்க போற ஒரு விஷயம் உங்களுக்கு சரியா? ஓகே, நீங்க கவனிங்களா? இதெல்லாம் நீங்க இந்த சில வகுப்புல படிச்ச விஷயங்கள் தான். சரியா? சில நாங்க யூஸ் பண்ண போற சில இந்த நீரின் அடர்த்தி சும்மா வரும் சில விஷயம் இந்த நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர். இது எப்ப சாத்தியம் நான் படிச்சிருக்கேன். அந்த நீரின் வெப்பநிலை 4 பாகை சீல இருக்கதான் அந்த நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். தெளிவாக விளை. அப்ப பாருங்க, வெப்பநிலை 4 பாகை சீலையும் அது நீராகத்தான் இருக்குது, லிக்விடா திரவமாக. சரி, இப்ப
அறை வெப்பநிலை இப்ப நாம இப்ப இந்த ரூம்ல வந்து நான் ஏசியை ஓன் பண்றேன்டா 16 பாய்ஸ்ல வைக்கணும்னா அறை வெப்பநிலையை விட அதாவது இந்த சூழல் வெப்பநிலையை விட எந்த ரூம்ல இந்த வெப்பநிலை குறைய 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 நான் குளிர்ச்சியை ஃபீல் பண்ணேன். சரி, அப்ப அதுக்காக நீ மைனஸ் வெப்பநிலையில போனா தான் அது குளிரும் இல்ல, குளிர நம்ம உணரலாம் இல்ல, கவனிங்க சூட்ட குறைவாக உணர்றது அவ்வளவு. அப்ப இந்த இடத்துல 4 பாகை சீல இந்த நீருங்கிறது நம்ம இப்ப ஃப்ரிட்ஜ்ல கீழே வைக்கோம்னா ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர் இல்லாமலே கீழே நம்ம ஒரு பாட்டில வச்சு கூல் பண்ணி நம்ம குடிக்கிறது கிட்டத்தட்ட இந்த 4 பாகை சீக்கு வரக்கூடிய அந்த வெப்பநிலை. அப்ப அதுல எல்லாம் வந்துகிட்டு நீர் வந்துகிட்டு திரவமாக தெரியும். இதே இது ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா அங்க வந்துட்டு நீர் என்ன செய்யணும், ஐஸ் கட்டியாக மாறும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை என்ன நடக்குதுன்னா இன்னும் வெப்பநிலை குறையும். சரியா, கவனம். இப்ப நான் என்ன கதைக்குன்னா ஒரு ஃப்ரீசர்ல வச்சு, சரியா, ஒரு ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஐஸ் கட்டி, ஒரு நீரை வந்துட்டு கட்டியாக எடுத்திருக்கிற ஒரு ஐஸ் கட்டி நான் இப்ப சும்மா சொல்றேன் அது மாதிரி -5 பாகை சீல இருக்கிற ஒரு பனிக்கட்டி அல்லது ஐஸ் கட்டி. இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணுமா சில விஷயத்த. ஒரு -5 பாகை சீல இருக்கிற -5 பாகை சீல இருக்கிற ஒரு பனிக்கட்டியை நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பனிக்கட்டி இந்த ஐஸ் கட்டிக்கு நாங்க வெப்பத்தை வழங்க போறோம். நல்லா கவனிங்களா, முதலாவது யாருண்டாலும் ஒரு ஆளால் செய்ய இயலுமா, நீங்க இந்த பனிக்கட்டிக்கு வெப்பத்தை வழங்கினா என்ன நடக்கும்? முதலாவது யாராலும் ஒரு ஆள் கதைக்கலாம் சிட்னா, ஐஸ் கட்டிக்கு நாங்க வெப்பத்தை வழங்கினா என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு ஒரு சம்திங் தெரிஞ்சிருந்தா கதைக்கலாம். ஐஸ் கட்டிக்கு வெப்பத்தை வழங்கினா என்ன நடக்கும்? நம்ம ஹீட் பண்ணினா ஐஸ் கட்டி ஹீட் பண்ணினா என்ன நடக்கும்? யாராலும் ஒரு ஆள் பேசு. 0 பாகை பனிக்கட்டியா மாறும். ரைட், ஓகே. திரவமாக யாரோ விடையும் செல்லமா என்னோடா 0 பாகை செல்சியஸ் பனிக்கட்டியா மாறும். எஸ், ரைட், ஓகே, குட். நீங்க கவனிங்க, முதலாவது நல்ல கவனிக்கலாம். திரவமாகும் தான் அது எப்ப திரவமாகுறதுல கவனம் மாறி. இங்க கவனிங்க, நீங்க -5 பாகை சிலைகிற ஒரு பனிக்கட்டிக்கு நாங்க வெப்பத்தை வழங்கினா முதலாவது சொல்யூஷன் நல்லா வெப்பத்தை நாம் வழங்கினா அங்க முதலாவது என்ன நடக்கும்னா 0 பாகை சீலரிக்கிற பனிக்கட்டியாகத்தான் மாறும். தெளிவாக விளைக்கும். 0 பாகை சீலரிக்கிற பனிக்கட்டியத்தை நான் முதலாவது பார்ப்போம். அப்ப -5 பாகை சீலரிக்கிற பனிக்கட்டிக்கு நாங்க வெப்பத்தை வழங்கினா அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா 0 பாகை சீலரி. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா கவனிக்கலாம். நான் வெப்பத்தை வழங்க இந்த -5 பாகை சீல 0 பாகை சீல் வெப்பநிலையில ஒரு மாற்றம் வருது. கவனம் அறிக்கை வெப்பநிலையில ஒரு மாற்றம் வருதாக இருந்தால் வருணமாக இருந்தால் அது அதே நிலையில தான் இருக்கு. பாருங்க, இந்த இடத்திலையும் இவர் திண்மம் தான், இவரு திண்மம், இவரு திண்மம், அதே மாதிரி இவரும் திண்மம். அப்ப திண்மமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க வெப்பத்தை வழங்க 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 அந்த வெப்பநிலை என்ன செய்யுது, அதிகரிச்சுட்டு போகும். -5 பாய்ஸ்ல இருந்து 0 பாய்ஸிங் வருதுன்னா வெப்பநிலையில மாற்றம் கொண்டு வருது. வெப்பநிலையில மாற்றம் கொண்டு வரக்கு நீங்க தெளிவாக இருக்குன்னா அந்த இடத்துல அதே நிலையில தான் அவங்க இருப்பாங்க. சரி, ஓகே. -5 பாய்ஸ்ல ஒரு பனிக்கட்டி வெப்பத்தை வழங்கி 0 பாய்ஸ்ல ஒரு பனிக்கட்டியா நீங்க மாத்தியாச்சு. திரும்ப நாங்க வெப்பத்தை வழங்க போறோம். தெளிவாக விளங்கி, திரும்ப நான் வெப்பத்தை வழங்கினால் இப்ப நல்லா கவனிங்க, 0 பாகை சீல இருக்கிற அந்த பனிக்கட்டி 0 பாகை சீல இருக்கிற நீராக மாறும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வெப்பம் தான் வழங்குறீங்க. இப்ப தொடர்ச்சியாக நாங்க வெப்பத்தை வழங்கிட்டு இருக்கேன். இப்ப திண்மம் அடுத்ததாக என்ன மாறுதுன்னா திரவமாக மாறும். நல்லா கவனிங்க, 0 பாகை சீல இருக்கிற பனிக்கட்டி 0 பாகையில நீராக மாறும். இப்ப நீங்க வெப்பத்தை வழங்குறீங்க.
வெப்பநிலையில சேஞ்சஸ் இல்லை. நான் கொடுக்குற வெப்பம் எங்க போகுது? நாங்க கொடுக்குற வெப்பம் இங்க ஒரு கேள்வி என்ன போகுது? இங்க ரைட் ஓகே, இங்க வெப்பத்தை எடுக்கிறதால அது வெப்பநிலை அதிகரிக்குது, அந்த உடலின் வெப்பநிலை அதிகரிக்குன்னு சொல்லலாம். சரி, 0 மணிக்கிட்டே மாறிடுச்சு. இப்ப நான் வெப்பத்தை வழங்குற 0 பனிக்கட்டி 0 திரவமாக நீராக அங்கு மாறும். இந்த இடத்துல ஒரு நிலை மாற்றம் ஒன்று நடக்கும். தெளிவாக விளையும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நிலை மாற்றம். நிலை மாற்றம் எப்போது? இதுல தெளிவாக நிலை மாற்றத்தின் போது வெப்பநிலை மாறாது. நிலை மாற்றத்தின் போது நான் இன்னும் 4 கேட்டகரிக்கு பதில் செல்லுது. பட் நல்லா விளங்கிக்கங்க, ஒரு திண்மம் திரவமாக மாறிக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க வெப்பம் கொடுத்துட்டு இருப்பீங்களாக இருந்தால் அந்த இடத்துல வெப்பநிலையில மாற்றம் வராது. இந்த டைம் என்ன நடந்துட்டு இருந்தா ஒரு நிலை மாற்றமும் நடக்கும். ஆனா நான் உங்கள்ட்ட கேட்டேன், அப்போ கொடுக்கிற வெப்பத்துல என்ன நடக்குது? எங்களுக்கு தெரியும். திண்மத்துல வந்துகிட்டு அந்த மூலப்பொருட்கள் நெருக்கமாக அடக்கப்பட்டு அந்த பாண்ட்ஸ் எல்லாம் உறுதியா இருக்கு. இப்ப நாம இந்த வெப்பத்தை கொடுக்க என்ன நடக்குதுன்னா அங்க பிணைப்புகள் உடையவாங்க. இந்த நாம கொடுக்கிற வெப்ப சக்தி அப்படியே அந்த பிணைப்புகள் உடையிற சக்தியாக அங்க மாற்ற கன்வெர்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல என்ன நடக்காதுன்னா வெப்பநிலை உயர்ச்சி நடக்காது. அதனாலதான் இந்த இடத்துல கொடுக்கிற வெப்பத்துக்கு ஒரு பேரு, நல்ல ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா கவனிங்க. உருகலின் தன்மறை வெப்பம். தான் கொடுக்கிற அந்த எனர்ஜியை தனக்குள்ள மறைச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னா அங்க உருகல் நடக்குது. திண்மம் திரவமாக மாறும். அப்ப நல்லா விளங்கிக்கணும், நிலை மாற்றத்தின் போது நீங்க வெப்பநிலை மாற்றத்தை ஃபீல் பண்ண மாட்டீங்க. சரி ஓகே, இதுக்கு பிறகு நாம வெப்பத்தை வழங்கினா இது நீங்க ஒரு தண்ணியை சூடாக்குற கேஸ். இதுக்கு பிறகு நாம வெப்பத்தை வழங்கினால் 0 நீராக அவ்வளவு பனிக்கட்டி 0 நீரா மாறிச்சு. இப்ப நம்ம ஹீட் பண்ணிட்டு இருந்தா 10, 20, 30, 40, 50 என்ன செஞ்சிட்டீங்கன்னா அந்த நீரின் வெப்பநிலை அதிகரிச்சு 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 எது வரைக்கும் வருவார்னா நீர் கவனமா எது வரைக்கும் வருவாருன்னா 100 பாகை சி வரைக்கும். இங்க பாருங்க, இது திரவம், இந்த இடத்துலயும் திரவம். அப்ப இங்க ஒரு நிலை மாற்றம் நடக்கிறது. அதே நிலையில இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க வெப்பத்தை கொடுப்பீங்களா இருந்தால் அங்க வெப்பநிலையில மாற்றம் வரும், வெப்பநிலை வீழ்ச்சி. அப்ப இந்த இடத்துல நாங்க கொடுக்கிற வெப்பத்தை அந்த நீர் என்ன செய்ய போது எடுத்து தண்ட வெப்ப சக்தி அதிகரிச்சு அதிகரிச்சு அந்த வெப்பநிலை 100 பாகை சி வரும். இதுக்கு பிறகு நீங்க வெப்பத்தை வழங்குவீங்களா? A to Z கவனம் அறிகள் முழுமையான பகுதி அப்படியும் கதைக்கப்பட தெளிவாப்பாரு. இதுக்கு பிறகு நீங்க வெப்பத்தை வழங்குவீங்களா இருந்தால் இது என்ன செய்யும்னா 100 பாகை சீல இருக்கிற நீர் ஆவியாக மாறும். இது திரவம், இது வாயு. இது திரவம், இது வாயு. இது வாயு, இது திரவம், இது வாயு. இந்த இடத்துல ஒரு நிலைமா, இந்த இடத்துல நிலைமா, இந்த இடத்துல நிலைமா. எனவே நிலை மாற்றத்தின் போது வெப்பநிலையில மாற்றம் இல்லை. இதுல நல்ல பேர் ஒன்று வச்சிருக்கேன், இஞ்சு உருகலின் தன்வரை வெப்பம் மாதிரி இஞ்சு ஆவியாதலின் தன்வரை வெப்பம். ஒரு திரவமாக இருந்து அது ஆவி நிலை அடையும். நீங்க கொடுக்குற எனர்ஜி எல்லாம் திரவமா இருந்து ஆவியாக மாற்றுறது, அந்த கான்செப்ட் மட்டும்தான் உடைக்கிற வேலை நடக்குது. அப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு திரவம் ஆவியாக மாறுற அந்த நிலையில ஒரு நிலை மாற்றம். அப்ப அங்க கொடுக்குற எனர்ஜி நீங்க ஆவியாதலின் தன்முறை இருக்குமா சக்தி கன்வெர்ட் ஆகும். இதுக்கு பிறகு நாங்க வெப்பத்தை வழங்கினால் சரியா, இதுக்கு பிறகு நாங்க வெப்பத்தை வழங்கினால் இன்று நீராவியின் வெப்பநிலை 100 பாசியோட அதிகரிக்கும். 100 பாசியோட என்ன செய்வார்? அதிகரிப்பார். இதுக்கு பிறகு என்ன நடப்பார், இதுக்கு பிறகு என்ன கதைக்க போறாங்கிற விஷயம் இதுவரைக்கும் எங்களோட சயின்ஸ் கண்டுபிடிக்கும். எதுக்கு காலத்துல ஏன்னா இதுக்கு பிறகு பார்க்குற அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்ல. சரியா? இதுக்கு என்ன நடக்காத விஷயம் இனி அடுத்த வந்தால் அது இதுவரை எங்களுக்கு மட்டுப்படுத்த போட்டு வச்சிருக்கேன். சரி, சொல்யூஷன் நல்லா பண்ணுங்க. அதுதான் நீங்க கவனிங்க.
சயின்ஸை பொறுத்த வரையில அடுத்தடுத்த வேரியேஷன் போக 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 நாங்க இப்ப ஆரம்ப காலம் கருவை வந்துட்டு ஒரு அடிப்படை என்ன கருவை வச்சிருந்தாங்க, இல்ல கருக்குள்ள இது செஞ்சாங்க. இன்னும் மூலக்கூறுடைய புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இதுதான் அடிப்படை மூலக்கூறுகள் அல்லது அடிப்படை திங்ஸ் சொல்லுவாங்க, பொருள் எதுவும் சம்திங் எழுத பொருள் அடிப்படையாக அங்க இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் இல்ல. இப்ப அதையும் உடைச்சு அங்க குவாட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து அப் குவாட்ஸ் டவுன் குவாட்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம். இப்ப குவாட்ஸ் எல்லாம் நாங்க 11வது யூனிட்ல அதை இன்னும் தெளிவாக கதைப்படலாம். ஒரு கருவை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரான்ஸ் அதையும் உடைச்சு அதுல அடிப்படை இதெல்லாம் இப்ப வரைக்கும் அவங்க இருக்காங்க. ஒரு 12 இருக்குது. அந்த 12ஐயுமே நாங்க படிச்சிருக்கேன். அதுக்கு உள்ள இன்னும் போறையான்னு கேட்டா இனி எதிர்காலம் தான் அதை தீர்மானிக்கும். எதிர்காலம் தான் அது தீர்மானிக்கும். ஒரு காலத்துல அது கண்டுபிடிக்கப்பட்டா என்ன செய்யலாம், அதுக்கு மேலேயே நாம படிக்க வேண்டியது. இப்ப எங்கட சீட்ல இதுவரைக்குமான பகுதியை தான் நாம படிக்கணும். சில விஷயத்த நல்லா கவனிக்கும். நான் உங்கள்ட்ட சேனல் அதாவது இந்த 4.5 and 4.6 சரியா, ஏன் நான் இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைஞ்ச ரிலேட்டடா நம்ம கதைக்க போறோம்னா இதுல என்ன விஷயம் கேட்டா, இந்த நிலை மாற்றம் இருக்காது. இவர் 4.6ல படிக்கிறார், அதே மாதிரி இவரு 4.6ல படிக்கிறார். இந்த இடத்துல இன்னா கதைச்சிருக்கிற இது 4.5, இன்னாரிக்கிற இவரு வந்துட்டு 4.5, அதே மாதிரி இன்னாரிக்கிற இவரு வந்துட்டு 4.5. இவ்வளவு விஷயங்கள் தெரியாது. இதுதான் இந்த சப்ஜெக்ட் வந்து ரெண்டும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆக போறதுன்றதுனாலதான் நம்ம என்ன செஞ்சு முழுமையாக இதை கதைச்சிருக்கோம். அப்ப நீங்க இப்போதைக்கு ஒரு விஷயத்த தெளிவாக நீங்க -5 பாகைசில இருந்து நாங்க வெப்பத்தை கொடுக்க 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 இங்க என்ன நடக்குது, அந்த இடத்துல நிலை மாற்றம் ஒன்று நடக்கலன்னா அந்த வெப்பம் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க. வெப்பநிலையில சேஞ்சஸ் வருது, அந்த உடல் வெப்பத்தை எடுத்துக்கு கவனமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் கொடுக்கிற வெப்பத்துல வெப்பநிலையில சேஞ்சஸ் இல்லை, ஆனா கட்டாயம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, வெப்பநிலையில சேஞ்சஸ் இல்லைன்னா நீங்க நினைச்சுக்கங்க அங்க நிலை மாற்றம் நடக்கும். இங்க பாருங்க, ஒரு வெப்பமானி எடுத்து சரியா நாம கேஸ் சிலிண்டர்ல அடுப்புல வந்துட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு நீரை வச்சுட்டு சரியா அதுக்குள்ள வந்துட்டு ஒரு வெப்பமானி வச்சு ஹீட் பண்ணி சூழல் வெப்பநிலை இப்ப 30 பாகசி 35 பாகசினா ஆரம்பத்துல 35 பாகசில இருக்கு சரியா. ரைட், நம்ம வெப்பமானி வச்சு 35 பாகசி காட்டு நம்ம ஹீட் பண்ண ஒரு கட்டம் என்ன செய்யணும், 35 45 50 60 வந்து அந்தந்த சூழல் வளிமண்டல அமுக்கத்தை பத்தி. இப்ப உதாரணத்துக்கு கரையோர பிரதேசத்துல வந்துகிட்டு 100 பாகைசில நீர் அந்த அளவுக்கு இருக்கு. இதே மலைநாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 97 பாகைசில கொதிக்கும். அதுக்கு காரணம் அங்க இருக்கிற அமுக்க மாற்றம், வளிமண்டல அமுக்கம் தான் அங்க காரணம். அது ஏனுங்கிற விஷயமா இருக்குது, நாங்க பின்னால கருப்போம், அதெல்லாம் தொடர்ச்சியா கருது. அப்ப இந்த இடத்துல சரி, இந்த இடத்துல நல்ல கவனிங்க. நான் இப்ப கரையோர பிரதேசத்துல இப்ப நம்ம எங்கட ஈஸ்டர்ன் சைட்ல வச்சுட்டு நான் என்ன செய்யணும், அதை ஹீட் பண்ணிட்டீங்கன்னு ஹீட் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த வெப்பமானியை நாங்க வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்க நீங்க பாப்பீங்க 30 40 50 அது வெப்பநிலை உயர்ந்து 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 போய் ஒரு கட்டத்துல என்ன நடக்குதா 100 பாகைசி ஆகின உடனே நீங்க கேஸ் நீங்க ஓபன் பண்ண தேவையே. கேஸ் வந்துட்டு இன்னும் என்ன செஞ்சுது, அது பத்தியதான் இருக்குது, அங்க நீர் என்ன செய்யலாம், கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நீ அந்த வெப்பமானியை பார்த்துக்கிட்டே இருந்தா வெப்பமானில என்ன நடக்காதுன்னா வெப்பநிலையில சேஞ்சஸ் வரும். அது 100 பாகைசிலே காட்டிட்டே இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னா நீர் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சு ஆவிகளை அடைஞ்சிச்சு. அப்ப அங்க இருக்கிற மொத்த நீர் ஆவியாக மாறும் வரும் வரை அங்க இருக்கிற வெப்பமானில வெப்பம் மாறப்படாது. ஏன்னா நிலை மாற்றம் ஒன்று நடக்க அந்த தொகுதியின் வெப்பநிலை மாறும், அந்த உடலின் வெப்பநிலை மாறும், அந்த பொருளின் பதார்த்தத்தின் வெப்பநிலை மாறாத விஷயத்தை நாங்க சரி. அவ்வளவுதான் இதுல நம்ம கதைக்க விஷயம். இப்ப இதுல ஏன் இந்த கொள்ளளவு வெப்ப கொள்ளளவு சம்பிக்கிறதெல்லாம் கலவை முறையெல்லாம் நான் ஏன் இதுல படிக்கணும்னா இங்க கவனிக்கிறாங்க. நான் இந்த இடத்துல கொடுத்தனால வெப்பம் ஒரு திண்மமாக இருந்து அவர் -5 பாகசில இருந்து 0 பாகசிக்கு போறாரு. அந்த திண்மமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் கொடுக்குற அந்த வெப்பத்தை நான் எச் எடுத்தா இந்த இடத்துல 2 சமன்பாடு யூஸ் பண்ண போறோம். எச் சமன் ms theta x சமன் c theta சமன் சரியா. இதுல வார இந்த எஸ் தான் யாருண்டா தன் வெப்ப கொள்ளளவு, இந்த இடத்துல வார சி தான் யாருண்டா வெப்ப கொள்ளளவு. அப்ப நான் இந்த இடத்துல கொடுக்கிற இந்த எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகும்னா இந்த இடத்துல நீங்க எஸ்ஐங்கிறது பனிக்கட்டியின் தன் வெப்ப கொள்ளளவு. அதாவது
அங்க இருக்கிற திணிவு பனிக்கட்டிட திணிவு அந்த பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு இங்க இருக்கிற வெப்பநிலை மாறும். இதுதான் நாங்க வழங்கிய சக்திக்கு சமனா இருக்கும். அப்ப x சமன் mSI தீட்டா அல்லது x சமன் திணிவு இல்லாமல் நாங்க என்ன செய்யறோம் கொடுத்த காணலாம். அதுக்கு உங்களுக்கு வெப்ப கொள்ளளவு தெரியும். வெப்ப கொள்ளளவு பனிக்கட்டியின் வெப்ப கொள்ளளவு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் கொடுக்கிற எனர்ஜி x சமன் mLF. சரியா? வெப்பநிலையில சேஞ்சஸ் இல்ல, தெளிவாக இருக்கு. நான் கொடுக்கிற எனர்ஜி இது யாருண்டா உருகலின் தன்மறை வெப்பம் LF. உருகலின் தன்மறை வெப்பம். அங்க பனிக்கட்டியில திணிவு, அதே போல அவர உருகலின் தன்மறை. அதே போல இப்ப இதுக்குள்ள வந்தா இதுக்குள்ள நான் கொடுக்கிற எனர்ஜி ரெண்டு சமன்பாடுகளோட கதைங்க. ஒன்று x சமன் mSW தீட்டா அல்லது x சமன் CW தீட்டா. சரியா? நல்லா கவனிங்களா? இது நீருங்கிறதால நீரின் தன் வெப்பம் கொள்ளலாம், நீரின் திணிவு, அங்க வார வெப்பநிலை மாற்றம் இங்கட இவருக்கு சமனா இருக்கு. சரியா? இவங்களோட பெருக்கம் நான் எனர்ஜி சொன்னேன். அல்லது பனிக்கட்டி இந்த வெப்ப கொள்ளளவு இன்று வெப்பநிலை மாற்றம். சரி, இதுக்குள்ள வந்தா நான் கொடுக்குற எனர்ஜி இதுக்குள்ள x சமன் mLV AV ஆவியாதலின் தன்மறை. LVங்கிறது என்னது? ஆவியாதலின் தன்மறை வெப்பம். ஆவியாதலின் தன்மறை. அதே போல இவருக்குள்ள நாம கொடுக்கிற எனர்ஜியை கதைக்கலாம் x சமன் mSV தீட்டா x சமன் CV தீட்டா. இந்த இடத்துல ஆவி என்ற தன் வெப்ப கொள்ளளவு, இந்த இடத்துல ஆவி என்ற வெப்ப கொள்ளளவு. இது வரைக்கும் உள்ளேயே உங்களோட பிசிக்ஸ் முடிஞ்சிடுவாங்க. அந்த காலமா செய்ய மாட்டான், கொண்டு போக மாட்டான் பிசிக்ஸ். சரி, SPC எல்லாம் நீங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணாத மாதிரி உங்களோட வரையறை இருக்கு. பட் இப்படித்தான் அதை கனெக்ட் ஆகும். சரி, இந்த கொடுக்கிற எனர்ஜியை படிக்கிற பாடம் தான் இந்த 4.5. இதையும் அதே போல இதையும் எக்ஸ்ட்ரா இதையும் கதை பண்ணும். நிலை மாற்றம்ங்கிறது இவரையும் கதைக்கிறது. விளையாட நான் சின்ன விஷயம் எல்லாம் நான் இந்த இடத்துல -5 பனிக்கட்டி எடுத்து கொடுக்குற எனர்ஜியை வச்சு அது கன்வெர்ட் ஆகுற கதையெல்லாம் நான் கதைச்சதெல்லாம் விளையாட. சரியா? இனி நாம இது சார்ந்த கதைகளை தான் இந்த இடத்துல கதை. இப்ப தலைப்பு போடுங்க, வெப்ப பரிமாற்றம். சின்னதாக வெப்ப பரிமாற்றம் படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கதைச்சாச்சு. இந்த திரும்ப வெப்ப பரிமாற்றம் போட்டு. சரி, வெப்ப பரிமாற்றம் இதெல்லாம் அம்மா அவசரம் இல்லை, திரும்ப கதைக்கலாம். வெப்ப பரிமாற்றம் எழுதுங்களா? முதலாம் ஸ்டார் எழுதுங்க. வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள வெப்ப பரிமாற்றம் போட்டு முதலாவது ஸ்டார் எழுதுங்க. வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்களை வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்களை வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்களை ஒன்றோடு ஒன்று அல்லது ஒன்றோடு ஒன்று வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்களை ஒன்றோடு ஒன்று தொடுகையில் வைக்கப்படும் போது ஒன்றோடு ஒன்று தொடுகையில் வைக்கப்படும் போது கவனமா இருக்கணும். அந்த தொடுகை என்ன தொடுகையா இருக்கு? நம்ம முன்னால கரைச்சிருக்கோம். வெப்ப தொடுகையா இருக்கு. ரெண்டு பொருளை காவலிட செஞ்சு போட்டு தொட்டா வெப்ப பரிமாற்றம் நடக்கும். வெப்ப சமநிலை அதிகமானாலும் செல்லியலாது. அதுக்கு அப்படி வெப்ப பரிமாற்றம் நடக்காது, வெப்ப சமநிலை அடையாது. அப்ப கவனிங்க, அந்த வசனத்துல இப்படி ஒன்று எடுத்துக்கணும். ஒன்றோடு ஒன்று தொடுகையில் வைக்கப்படும் போது பிராக்கெட்ல எழுதுங்க. வெப்ப தொடுகையில்
இந்த எழுத்து அது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. வெப்ப தொடுகையில் வெப்ப தொடுகையில் அது காமன். வெப்ப தொடுகையில் முடிச்சிட்டு அவை இரண்டு அவை இரண்டு அவை இரண்டு அவை இரண்டு அவை இரண்டு வெப்ப சமநிலை அடையும் வரை, ரெண்டு பேர் வெப்பநிலையும் சமனாகும். வெப்ப சமநிலை அடையும் வரை, வெப்ப சமநிலை அடையும் வரை, வெப்ப சமநிலை அடையும் வரை ஒரு பொருள் இழந்த வெப்பம் ஒரு பொருள் முக்கியமான ஒரு பகுதியாய் எடுக்கிறாய். சரி, இதை வச்சுதான் பின்னால் நினைக்கிற அவ்வளவு பாடத்தையும் கட்டி எழுப்ப போறீங்க. ஐ மீன் 4.5 4.6 நாங்க முழுமையாக இதை வச்சுதான் கதைக்க போறோமா. நல்லா பண்ணி இழந்த வெப்பம் மற்றைய பொருள் பெற்ற வெப்பத்திற்கு சமனாகும். மற்றைய பொருள் பெற்ற வெப்பத்திற்கு சமனாகும் எனும் அடிப்படை உண்மை எடுத்துக் கொள்ளப்படும் அடிப்படை உண்மை எடுத்துக் கொள்ளப்படும் அடுத்த வரியில ஸ்டார் போட தேவையில்ல. அடுத்த வரியில நாங்க என்னதான் ஒரு பிசிக்ஸ வந்துட்டு ஒரு வரையறை ஒரு விதிக்குள்ள நாங்க அடக்க போனாலும் விதி விலக்கில்லாத விதி இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விதியை நாங்க வரையறை செஞ்சாலும் அதுல விதி விலக்காக இருக்கு. உதாரணம் நீங்க சின்ன வகுப்புல படிக்கிற மாதிரி அந்த நுண்ணங்கிகள், நாங்க நுண்ணங்கிகளுக்கு வரைவிலக்கணம் கொடுக்க கேடா வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கிகளை நுண்ணங்கிகள் கதைக்கு நான் சின்ன அறிவை வச்சு கதைக்கிறேன். இப்ப உங்கள்ட்ட அறிவை வச்சு கதைக்கல. நான் சின்ன வகுப்பு grade 8, 9, 10 அந்த பகுதிக்குள்ள நான் படிக்கிறேன். அப்படிதான் கதைக்கிறேன். வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கிகளை நாங்க நுண்ணங்கிகள் சொல்றோம். ஆனா படிச்சு போட்டு பின்னால வர காளான்னு ஒரு நுண்ணங்கி. அப்ப காளான் ஒரு நுண்ணங்கின்னா அது வெற்று கண்ணால புலப்படுமான்னு கேட்டா எஸ் புலப்படும். காளானா நீங்க பார்க்கணும். அப்ப என்ன காரணம்னா காளான்ல ஒரு பிரச்சனை இருந்தா நாங்க நுண்ணங்கிகள் என்ற இயல்புகளை கதை கேட்க அது ஒரு 98% இயல்புகள் நுண்ணங்கி என்ற இயல்புகள் அவர் கொண்டிருப்பாரு. ஒரு சில அந்த பெர்சன்டேஜ்ல இருக்கிற இயல்புகள் கொஞ்சம் என்ன மாறி இருக்கலாம். அதுக்காக போய் அவரை நுண்ணங்கி இல்லைன்னு போய் வாதாடுறாங்க. அதுல தெளிவாங்க. அதே மாதிரி அப்ப கவனிங்க, நாங்க என்னதான் ஒரு வரையறை கொண்டு வச்சாலும் நாங்க ஹீட்லையும் பார்த்தோம். மோஸ்ட்லி எல்லா பதார்த்தங்களும் அநேகமான 98% நாங்க வெப்பத்தை வழங்கினா விரிவடையும். ஆனா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு தரம் நீருக்கு மட்டும் என்ன நடந்துச்சு, 0 இருந்து 4 வரைக்கும் நீங்க வெப்பத்தை வழங்க அவர் சுருங்கிங்க அடர்த்தி என்ன செய்ய பார்த்து அதிகரிச்சுட்டு வந்தார். அது ஒரு சில ஒரு மாற்றம் உண்டு, ஒரு சிறிய ஒரு மாற்றம். மற்ற பதார்த்தங்கள் ஒப்படைக்க நீர்ல இருக்கிற சின்ன ஒரு மாற்றம், நீரில் விரிவு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாற்றம் ஏன் கொண்டு வர இயற்கைக்கு ஏன் அது தேவை, அப்படி ஒரு ஒன்றை ஏன் நாங்க படைக்கணும், அப்படி ஒன்று ஏன் படைச்சு வச்சிருக்குதுன்னா அப்படி ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் இந்த ஆர்டிக் அண்டார்டிக் சமுத்திரங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உயிர் பல்வகை. அதாவது பனிக்கட்டி வந்துட்டு மேல இருந்து உருவாகிட்டு காரணம். பனிக்கட்டி ஒருவேளை நீரின் அடிப்பகுதியில இருந்த பனிக்கட்டி உருவாகி வந்தா யோசிச்சு பாருங்க, எந்த விதமான உயிரினங்களும் அந்த நீர் எதிர்கொள்ள வாழையில மேல இருந்து பனிக்கட்டி உருவாகிட்டு போறதாலதான், மேல இருந்து ஒரு படையாக இருக்கிறதால கீழுக்கு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல பெரிய உயிர் வாழல. இது சம்பந்தமான கதைகள் அந்த சற்ற மண்ணுக்குள்ள நாங்க அதை பார்த்து கதைக்க வேண்டிய தெளிவான விஷயத்தை புடிச்சுக்கணும். சரி, ஓகே, கீழே எழுதுங்க. சரி, அந்த ஸ்டார் கீழே எழுதுங்க. இதற்கு விதி விலக்குகளும் உண்டு. சரி, அது சும்மா தர இதற்கு விதி விலக்குகளும் உண்டு. நாம இதை மட்டும்தான் இதை கதைக்க போறோம். பட் அந்த விதிக்குள்ளதான் மத்த பாடப்பரப்பை உண்டு பண்ண போறோம். சரியா, விதி விலக்குகளும் உண்டு. அதல்ல
நம்பர் 1 எழுதுங்க. விதி விலக்குகளும் உண்டு. அது நம்பர் 1 எழுதுங்க. தெரிஞ்சிருக்கீங்க, எழுதுங்க. ஒரே வெப்பநிலையில் உள்ள, இது அநேகமா அன்றாட அநேகமான வாழ்க்கையில ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நல்லா எழுதுங்க. ஃபீல் பண்ற விஷயமா ஃபீல் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. கொஞ்சம் பேர் ஃபீல் பண்றோம். எழுதுங்க. ஒரே வெப்பநிலையில் உள்ள எழுதுங்க. alcoholையும் ஒரே வெப்பநிலையில் உள்ள alcoholையும் நீரையும் நீரையும் கலக்கும் போது நீரையும் கலக்கும் போது வெப்பம் உருவாக அதாவது alcohol மிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்க. சரி, அப்பா நீங்க மிக்ஸ் பண்ணினா அங்க என்ன நடக்கும்? வெப்பம் உருவாக வெப்பநிலை உயரும். ஆனா சொல்லிட்டாங்க வெப்பநிலை கூடினது, வெப்பநிலை குறைஞ்சிருக்கிற சில வெப்பம் வாய்வால் இப்படி விளைவு வெப்ப பாய்ச்சல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. சரி, அப்பா ஆனா ஒரே வெப்பநிலைங்கிற 2 பொருட்களை கலந்த உடனே அந்த தொகுதியின் வெப்பநிலை அதிகரிக்கும். இது நம்மளோட எடுகோளுக்கு இணங்காது. ஒரு ஆள் இழக்கிற வெப்பம் இன்னொரு ஆள் பெற வெப்பத்தை தான் சமனடையும். இது 2 பேரும் ஒரே வெப்பநிலையில இருக்கிறது. அது தொடுகை வெப்ப சமநிலையில தான் இருக்கு. வெப்ப பரிமாற்ற வெப்ப பாய்ச்சல் விளைவு 0 ஆகும். இங்க இருந்து அங்க பாயிருந்து, அங்க இருந்து இங்க பாயிறது, மின்னாடி பாரு 0 இருந்து வெப்பம் உயர்றது சான்சஸ் இல்லை, வெப்பம் குறையறது சான்சஸ். ஆனா இங்க என்ன நடக்குதா? alcoholையும் நீரையும் வந்து இந்த கலக்கிற டைம்ல வெப்பம் உருவாகி அந்த வெப்பநிலை உயருது. அப்ப நாம எடுத்து வச்சிருக்க மேலுக்கு ஒரு எடுக்கோள், அதுக்கு இது பிழையா இருக்குது. எஸ், பிழையா தான் இருக்குது. இது விதி விலக்கு இப்படி வரும். அது வந்து நாங்க நினைக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் காரணம், ரசாயன மாற்றங்கள் காரணமா அப்படி ஒரு இதை வந்து நாங்க ஃபீல் பண்றோம். சரி, நம்பர் 1. அதே போல நம்பர் 2 ஹைப்போ சரி ஹைப்போ எனும் புகைப்படவியலில் ஹைப்போ எனும் புகைப்படவியலில் பயன்படுத்தப்படும் உப்பு நீரில் கரைக்கும் போது ஹைப்போ எனும் புகைப்படவியலில் பயன்படுத்தப்படுற இந்த உப்பு நீரில் கரைக்கும் போது வெப்பநிலை வீழ்ச்சி அடையும். கவனிங்க, குரூப்ஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த பண்ற ஒர்க் நான் சில விஷயத்தை கவனிங்க. என்னோட இந்த மார்ச் ஏப்ரலோட இந்த சிலபஸ் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண, அதுக்கான ஓடி முடிக்கல, தியரிஸ் ஒழுங்கா கதைச்சு முடிப்போம். சரியா கவனிங்க. அப்ப இந்த ஏப்ரல் மார்ச் எண்ட் அல்லது ஏப்ரல் செகண்ட் தேர்ட் வீக் கூட நாங்க இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் நாங்க இப்போ 3 வீட்டை ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. ஹீட் போறாரு, அதே மாதிரி எங்களோட ஃபீல்டுல இப்ப போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போயிட்டு, எலக்ட்ரிசிட்டிக்குரிய முதல் 3 வகுப்புகளை அப்டேட் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு தேர்ஸ்டே நடந்துட்டு இருக்க அந்த கிளாஸஸ் லைவா ஜாயின் பண்ணக்கூடிய அந்த டைமுக்கு ஜாயின் பண்ணலாம்.
அல்லது உங்களுக்கு அந்த கிளாஸ் முடிய உடனே ஃப்ரைடேக்குள்ள அந்த ரெக்கார்டிங் அப்டேட் ஆயிரும். அடுத்த தேர்ஸ்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி எடுக்கலாம். பட் கிளாஸஸ் எங்களுக்கு 2 hours 2.5 hours நடக்கிறதால ஒரு நல்ல டைம் டியூரேஷன் நடக்கும். சரி, அப்ப அதை நீங்க இப்போது பார்க்கலாம்னு சேர்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோவ்ல இது செய்யும். வீடியோ மட்டும்தான் சேவ் பண்ணுறது நீங்க முடியும். அதே மாதிரி ஃபீல்டுக்குரிய 2 குரூப்புகள் அப்டேட் பண்ணி எல்லா கிளாஸையும் வார தேர்ஸ்டேக்குள்ளே நான் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு வார தேர்ஸ்டேக்குள்ளே என்ன செய்யணும், தயவு செய்து முடிச்சிருங்க. வார தேர்ஸ்டே இன்ஷால்லா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணப்படும். அந்த டைம் ஜாயின் பண்ணி போடலாம். இல்லாட்டி அந்த ரெக்கார்டில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண நான் மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்து பண்ணதான் நாம நினைக்கிற அந்த இடத்துக்கு போய் சேரலாம். சரியா? ரைட், ஓகே. சரி, இனி அடுத்த ஸ்டார் சடப்பொருளை வெப்பமாக்கும் போது நம்ம கதைச்ச விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சுல கதைச்சுக்கோங்க. நான் எங்களுக்கு படிக்கிறது நோட்ஸ் பண்ணி எழுது. சடப்பொருளை வெப்பமாக்கும் போது நிலை மாற்றம் ஏற்படும் எனில், சடப்பொருளை வெப்பமாக்கும் போது நிலை மாற்றம் ஏற்படும் எனில், சடப்பொருளை வெப்பமாக்கும் போது நிலை மாற்றம் ஏற்படும் எனில், வெப்பநிலை மாறாமல் இருக்கும். நிலை மாற்றம் கொண்டு நடக்குதுன்னா அந்த இடத்துல வெப்பநிலை மாறாது. சடப்பொருளை வெப்பமாக்கும் போது நிலை மாற்றம் ஏற்படும் எனில் வெப்பநிலை மாறாமல் இருக்கும். தொடர்ந்து நிலை மாறாமல் இருக்கும் எனில், திண்மம் திண்மமாக தொடர்ச்சி அடைகிறது, திரவம் திரவமாக தொடர்ச்சி அடைகிற நிலை. நிலை மாறாமல் இருக்கும் எனில் வெப்பநிலை மாறும். வெப்பநிலை மாறும். அடுத்த வரையில் வெப்பநிலை மாறும்போது அதில் உள்ள வெப்பக்கணியம் எனர்ஜியை கருதும். வெப்பக்கணியம் மாறும். வெப்பக்கணியம் மாறும். சரி, இப்ப தலைப்பு போடணும். இப்போ ஒரு தலைப்புல நாங்க வரோம். சின்ன பதில் டக்கு முடியும். இப்ப நாங்க அந்த படிக்க வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம் எழுதிருந்தோம், அதெல்லாம் சின்ன வரைவுல முடிஞ்சு. சரி, பட் இதுல நீங்க அந்த பிராக்டிகல்ஸையும் கேள்வியிலே தெளிவாக வைக்கிட்டா சரியாக புடிச்சுக்கலாம். ரைட், எழுதுங்க. இப்ப தலைப்பு போடுங்க. வெப்ப கொள்ளளவு. தலைப்பு போடுங்க, வெப்ப கொள்ளளவு. கேபிட்டல் சி குறியீடு. வெப்ப கொள்ளளவு கேபிட்டல் சி. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட். இந்த இதுக்குரிய வரைவிலக்கணம் எழுத போறீங்க. இப்ப மட்டும்தான் வரைவிலக்கணம் நாங்க பாடமாக்குற மாதிரி ஒரு வாசிக்கிற மாதிரி எழுதுங்க. அதுக்கு பிறகு நாங்க சமன்பாடுகள் பண்ணா நீங்க சிறப்பாவே செய்யலாம். இந்த வரைவிலக்கணத்தை நீங்க சும்மாவே கதைக்கலாம். அதுவரை ரைட். வெப்ப கொள்ளளவு சீட்டு போட்டு கீழே ஸ்டார் நட்சத்திர விஷயத்தை எழுதி எடுங்க. அதுக்கு நம்ம தொடர்ச்சியா பேசலாம். எழுதுங்க. பொருள் ஒன்றின் பதார்த்தம் தெரியுமா? பொருள் ஒன்றின் பிராக்கெட்ல பதார்த்தம் ஒன்றின், பொருள் ஒன்றின் பிராக்கெட்ல பதார்த்தம் ஒன்றின் பிராக்கெட்டை முடிச்சிட்டு பொருள் ஒன்றின் வெப்பநிலையை, பொருள் ஒன்றின் வெப்பநிலையை ஓரலகு வெப்பநிலையினால், பொருளொன்றின் வெப்பநிலையை ஓரலகு வெப்பநிலையினால், உயர்த்துவதற்கு, பொருளொன்றின் வெப்பநிலையை ஓரலகு வெப்பநிலையினால் உயர்த்துவதற்கு, தேவையான
வெப்ப கணியம் பிராக்கெட்ல வெப்ப சக்தி தேவையான வெப்ப கணியம் பிராக்கெட்ல வெப்ப சக்தி பிராக்கெட்டை முடிச்சிட்டு வெப்ப சக்தி பிராக்கெட்டை முடிச்சிட்டு தொடர்ந்து வருகிறார். அப்பொருளில் 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 வெப்ப கொள்ளளவு எனப்படும் அப்பொருளில் வெப்ப கொள்ளளவு எனப்படும் அப்பொருளில் வெப்ப கொள்ளளவு எனப்படும் பொருளில் வெப்ப கொள்ளளவு எனப்படும் பொருளில் வெப்ப கொள்ளளவு எனப்படும். சரி, ஓகே. இனி போர்டு நல்லா இருக்கும். சரி, வெப்ப கொள்ளளவு நான் வரையும். இனி அந்த வரைவில் வெளிகள் இது ஸ்டாப் இனி இங்க போட. சரியா, இங்க நல்லா கவனிங்கடா. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு பதார்த்தத்திட சரி ஒரு பதார்த்தத்திட வெப்பநிலையை ஓரளவு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையா? சரியா, ஓரளவு வெப்பநிலை கூடாக நாம வளமையா கதைக்கிற கதை. நான் இந்த இடத்துல சரியா டெல்டா தீட்டா உண்மையாகவே டெல்டா தீட்டா பாருங்க, வெப்பநிலை மாற்றம் ஓரளவுக்கு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தி ஒரு பதார்த்தத்தை திணிவை பத்தி கதைக்கல. பாருங்க, இந்த இடத்துல எங்கேயுமே பதார்த்தத்தின் திணிவு கதைக்கல. ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஓரளவுக்கு வெப்பநிலை கூட பகுதியில் வெப்பநிலை மாற்றம் இருக்கிறதால வெப்பநிலை பத்தி கதைக்கப்படும். ஓரளவுக்கு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவு வெப்ப கொள்ளளவு எனும். அளவு வெப்ப கொள்ளளவு. அப்ப இதுல இருந்துதான் அந்த எக்ஸ் சமன். நான் இந்த இடத்துல சி இன்டு தீட்டா, பட் தீட்டா உங்களுக்கு தெரியணும். இந்த இடத்துல நாம டெல்டா தீட்டாவை தீட்டா சமன்பாடு குழப்ப போடாததுக்காக நம்ம வளமையா நாம செய்யறது இல்லை. டெல்டா தீட்டாங்கிறதுல நான் இந்த இடத்துல தீட்டா பட் வெப்பநிலை மாற்றம் தான் அங்க வரும். தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 மோர் தீட்டா 1 மைனஸ் தீட்டா நிலை மாற்றம் சந்தர்ப்பத்தை எதை கதையை தெரியும். இதுதான் அங்க இருக்கிற கதை. அப்ப இதுல இந்த H1 கிட்ட வழங்கப்பட்ட வெப்ப கணியம் வழங்கப்பட்ட வெப்ப கணியம் சி வெப்ப கொள்ளளவு அதே போல தீட்டா அதான் டெல்டா தீட்டா வெப்பநிலை மாற்றம் வெப்பநிலை மாற்றம் வெப்பநிலை மாற்றம். இந்த சமன்பாடு முக்கியம். இந்த சமன்பாடு சரி, நீங்க எழுதுகிற வரைகள் வந்து இது அப்படியே எல்லாத்தையும் அவ்வளவு. இனி சும்மா கதைக்கலாம். நோட் பண்ணி எழுது, கன்ஃபார்ம் பண்ணுங்களா? நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம்.
நோட் பண்ணி முடிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் ரைட். சரியா கேளுங்கடா கேளு. இப்ப கீழே தொடர்ச்சி சரியா கேட்டாங்க. வெப்ப கொள்ளளவின் அலகு. வெப்ப கொள்ளளவின் அலகு. வெப்ப கொள்ளளவின் அலகு. சரி எவ்வாறு வெப்ப கொள்ளளவு சரியா தெளிவா மேல சக்தி கீழே வெப்பநிலை. அப்ப இப்படி கதைக்கலாம். ஜூல் ஜூல் வெப்பநிலை மாற்றம் தெளிவாக வெப்பநிலை மாற்றம்ங்கிறது கெல்வினுக்கு முன்னுதான் செல்சியஸ்க்கு முன்னு. இது நாங்க நேரத்தோட கதைச்சு கெல்வினாக இருந்தாலும் சரி. பட் கெல்வினும் செல்சியஸ்க்கு ஒன்று இருக்கு. அளவு திட்டங்களாக வச்சு ஆனா வெப்பநிலை மாற்றம் வரக்கு கெல்வின்ல வார மாற்றமும் செல்சியஸ்ல வார மாற்றம் சமண்டா இருக்கு. இந்த இடத்துல வெப்பநிலை மாற்றம் வரத்தால இன்று ஜூல் கெல்வின் -1 என்றாலும் அளக்குதான் அல்லது ஜூல் செல்சியஸ் -1 என்றாலும் அளக்கு. சரி அதுல ஜூல் கெல்வின் -1 யூஸ் பண்ணுவாங்க, ஜூல் செல்சியஸ் -1 யூஸ் பண்ணுவாங்க. இது வெப்ப அதே மாதிரி அவரோட பரிமாணத்தை செக் பண்ணலாம். பரிமாணம் நல்லா கவனிக்கணும். இதுல சக்தியின் அடிப்படை அலகாக கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 தர இந்த இடத்துல கெல்வின் -1 சரி. அப்ப அலகுகளை செக் பண்ணினாடா இதுல m L square T -2 வெப்பநிலையின் பரிமாணம் θ -1 இந்த பரிமாணம் எழுதுறது விளங்கிட்டாலும் வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் பரிமாணம் θ என்ன ரைட். ஓகே இது அப்படியே நோட் பண்ணுங்க. பரிமாணம் அலகு அதே போல பரிமாணம் அலகு அதே போல பரிமாணம். ஓகே ரைட். அடுத்த தலைப்பு போடுங்க தன்வெப்ப கொள்ளளவு. இதை நான் சொல்றேன். அடுத்த தலைப்பு போடுங்க தன்வெப்ப கொள்ளளவு. இனி எழுதலாம் என்ன ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஓரளவு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவு வெப்ப கொள்ளளவு. அவ்வளவு ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஓரளவு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவு சக்தியின் அளவு எங்கட வெப்ப கொள்ளளவு. அதே மாதிரி இப்ப போடுங்க தன் வெப்ப கொள்ளளவு. லேசிடா சின்ன விஷயம் தான். பபா பகுதிதான் தன் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவு எஸ் இதே மாதிரி ஸ்டார் எழுதுங்க. அங்க பாருங்க அங்க பதார்த்தம் கதைச்சேன். பதார்த்தத்துல தீவை நான் கதைக்கே இல்லை. ஆனா இந்த இடத்துல எனக்கு எக்ஸாம் எம்எஸ்டி எழுதுங்க ஸ்டார் எழுதுங்க எழுதுங்க. ஓரளவு திணிவுடைய பொருளின் பிராக்கெட்ல பதார்த்தத்தின் ஓரளவு திணிவுடைய பொருளின் பிராக்கெட்ல பதார்த்தத்தின் பிராக்கெட்டை முடிச்சிட்டு வெப்பநிலையை ஓர் அலகினூடாக உயர்த்துவதற்கு தேவையான
வெப்ப கணியம் ஓர் அலகினூடாக உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப கணியம் பிரகல்ல வெப்ப சக்தி ஒரு அலகினோட வெப்ப சக்தி முடிச்சிட்டு எழுதுங்க. வெப்பக்கணி அப்பொருளின் பதார்த்தம் நீங்க தனியா வாசிட்டு போகலாம், பொருள்னு தனியா வாசிட்டு போகலாம், அதுல பிரச்சனை சரி. அப்பொருளின் நான் எல்லாத்தையும் நீட்டா தான் அப்பொருளின் பதார்த்தத்தின் முடிச்சிட்டு தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும். பொருளின் தன்வெப்ப பதார்த்தம் முடிச்சிட்டு பொருளின் தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும். சரி, இங்க பாருங்க. இப்ப நான் சொல்ற விஷயம் இங்க பாருங்க, எப்படி வரைகளுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஓரலகு திணிவுள்ள பகுதியில் ஓரலகு திணிவு ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலை ஓர் அலகினூடாக, அப்ப அவரும் பகுதியில் வெப்பநிலை ஒரு அலகினூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவுதான் இங்கு தன்வெப்ப கொள்ளளவு. அப்ப இதுல இருந்து இவர் எங்க கொண்டு வந்தா H சமன் ms theta. இந்த வரைவிலக்கணத்துல இருந்து இந்த சமன்பாடு பில்ட் பண்ணினது விளக்கிட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் எழுதியிருக்கிற அந்த வரைவிலக்கணத்துல இருந்து இந்த சமன்பாடு தன்வெப்ப கொள்ளளவு சமன்பாடு பில்ட் பண்ணினது விளக்கிட்டா கிளாஸ்ல நீங்க கொஞ்சம் இப்போ அந்த டைம் பிரச்சனை தான், பட் கொஞ்சம் விழித்து இருந்து படிக்க பார்க்கணும். சரி, சமன் ms theta சரியா? இதுல இந்த M பதார்த்தத்தின் கிலோகிராம்ல கிடைக்கும் பதார்த்தம். அதே மாதிரி S தன்வெப்ப கொள்ளளவு அதே போல தீட்டா வெப்பநிலை மாற்றம். அந்தந்த வெப்பநிலை மாற்றம். H வழங்கப்பட்ட வெப்பக்கணியம் முதலாவது அப்படியே ஃபுல்லா நோட் பண்ணிக்கிறேன். தன்வெப்ப கொள்ளளவு அழகு எழுதல, அது தனியா எடுத்து ஸ்டால் நம்ம தனக்கு தன்வெப்ப கொள்ளளவின் அழகு பாருங்க. இதுல மேலுக்கு அலகு இருக்குதுன்னா கிலோகிராம் சரியா அழகு எடுக்க மேலுக்கு சக்தி இருக்குது. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 கீழே கிலோகிராம் சாரி ஜூல்ல கதைக்கலாமே. அடிப்படையில் பரிமாணம் இருக்கும். சரி, மேலுக்கு ஜூல் கீழே கிலோகிராம், அப்ப கிலோகிராம் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1 அல்லது ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 செல்சியஸ் மைனஸ் 1. அவர் பரிமாணம் அங்கே நாம் பரிமாணம் எஸ் பரிமாணம் சரி. ஜூலுக்கு தலைக்கு போனா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 கிலோகிராம் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் பாடம் சரி. இதுல கிலோகிராம் மைனஸ் நல்ல விஷயம் கிலோகிராம் 0
அப்ப இதை எடுத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 அங்க வந்துகிட்டு கிலோகிராம் கெல்வின் மைனஸ் 1. இதுல அழகா எழுதினீங்கன்னா எல் ஸ்கொயர் சரி எல் ஸ்கொயர் t minus 2 theta minus 1. இந்த தண்டோகுகளோட பரிமாணங்கள் என்ன வைக்கும்? தண்டோகுகளோட பரிமாணம் என்னது? எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் சரி ஓகே கவனிங்க. பேப்பர் கிளாஸஸ் இருந்ததால ஷேர் பண்ணணும். சரி இது வரைக்கும் நீங்க தியரிஸ் போதுமான சரி இதுல தொடர்ச்சி என்ன வாயுக்கள்ல போனதுக்கு அதுல ஒரு பாடம் தொடர்ச்சியா கொண்டு சரி 1 2 அது உடஞ்சி உடனே வருவாங்க. அதை நாங்க பார்த்துட்டோம்னா நேரடியாகவே சில கேள்விக்குள்ள வரலாம். சரியா பார்க்கலாம் என்ன விஷயங்கிறத நான் சொல்லிருக்கேன். ரைட் ஓகே மிச்சம் இருக்கிற தியரி பார்ட்ஸோட நான் நாளைக்கு பேப்பர் கிளாஸ்ல இந்த ஹைட்டோட டெய்லி கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செய்து அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சரி சாரி அந்த ரெக்கார்டிங் முடிச்சுக்கணும். அடுத்த கிளாஸ்ல அதை தொடர்ச்சி ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான கேள்வி பகுதிகள் முழுமையாக நம்ம செய்யற மாதிரி இருக்கு. சரி அடுத்த கிளாஸ்ல நான்